ராகவபுரம் அப்படிங்கிற கிராமத்துல சாரதா பிரசாத்னு தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு 3 மகன்கள் 3 மருமகள்கள். வீட்டை நடத்துறதே கஷ்டமா இருந்தது. வறுமை அந்த குடும்பத்தை வாட்டி எடுத்துச்சு. ஒரு வேலைய நகர்த்துறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பசங்க கூலி வேலைக்கு போனாதான் அடுப்பே எரியும். ஒரு நாள் சாப்பாடு இல்லாம எல்லாரும் பட்டினியா படுத்துக்கிட்டு இருந்தாங்க. பசி பட்டினியால தூக்கம் வராம எல்லாரும் வராண்டால உட்காந்து, என்னங்க பாத்தீங்களா நம்ம நிலைமைய, மருமகளுங்க பட்டினியா இருக்காங்க, புள்ளைங்க களைச்சு வந்திருக்கானுங்க, போடுறதுக்கு புடி சாப்பாடு இல்ல, இந்த தரித்திரம் நம்மள எப்ப விட்டு போகுமோ? என்ன செய்ய சொல்ற சாரதா? எனக்கும் வயசாயிடுச்சு, கஷ்டப்பட முடியல. பசங்க கடுமையா உழைச்சு வீட்டுக்கு கொண்டு வர்ற பணம் கால் வயித்துக்கு பத்துறதில்ல. அந்த கடவுள் தான் நமக்கு கருணை காட்டணும். அப்பா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே வாழ போறோம்? ஊர்ல அவங்க ஒரு வியாபாரம் பண்றாங்க, இல்லனா விவசாயம் பண்றாங்க. ஆனா நம்ம மட்டும் இன்னும் கூலி வேலையே பார்த்துட்டு இருக்கோம். ஆமா அண்ணா, இன்னைக்கு நமக்கு வேலை கிடைக்கல, நாளைக்கு கிடைக்குமான்னு தெரியல. இந்த 3 பேரும் எதுக்கு வீட்டுல சும்மா உட்காந்துக்கிட்டு ஏதாவது வேலைக்கு போலாமே. அவங்க என்ன பண்ண முடியும் அண்ணா? முதலீடு போடுறதுக்கு ₹1 கையில காசு இல்ல, கடன் வாங்கவும் வழி இல்ல. இன்னும் என்ன பண்றது? மாமா, எனக்கு ஒரு ஐடியா. நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க காலி இடம் அப்படியே புதர் படிஞ்சு போய் கிடக்குதுல்ல, அதுல நம்ம காய்கறிய விளைவிச்சா என்ன? குளிர்காலம் வருது, இப்போ காலிஃப்ளவர் போட்டா நல்ல லாபம் கிடைக்கும்னு கேள்விப்பட்டேன். அடடா, அக்காவோட ஐடியா நல்லாதான் இருக்கு. ஆனா அந்த பூமியில இருக்க புதரையெல்லாம் கிளியர் பண்ணி சரி பண்றது யாரு? விதை வாங்க பணம் இருக்கா? ஒரு வேலை எல்லாரும் சேர்ந்து செஞ்சாலும் லாபம் வரும்போது எப்படி பிரிச்சுப்போம்? என்னோட பங்குல இருந்து ₹1 கை வைக்க கூடாது. ஆமா, எனக்கும் அதேதான். ஒருவேளை நாளைக்கு லாபம் வந்ததுன்னா அக்கா மூத்த மருமகன்னு சொல்லி அவளுக்கு நிறைய கொடுத்துருவாங்க. வீட்ல அத வாங்கணும் இத வாங்கணும் நம்ம தலையில கை வைப்பாங்க. என்னம்மா இதெல்லாம்? இன்னும் பயிரே போடல, அதுக்குள்ள லாபம் பங்குன்னு என்னென்னமோ பேசுறீங்க. லாபம் வந்தா நல்லதானே? அத்த, இவங்க பேசுறத கேட்டா ஒத்துமையா இருக்க மாட்டாங்கன்னு தோணுது. கொஞ்சம் சுயநலமா இருக்க மாதிரி இருக்கு. சரி, அந்த பூமிய 3 பாகமா பிரிச்சிடலாம். அவங்கவங்க பகுதியில அவங்கவங்க காலிஃப்ளவர் போடட்டும். அவங்கவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி வித்துக்கிட்டோம். அப்ப யாருக்கும் அநியாயம் நடக்காதுல்ல. அம்மா நமிகா, குடும்பம்னா ஒத்துமையா இருந்தாதானே பலம். இப்படி தனித்தனியானா? மாமா, ஒன்னா இருந்தா எல்லாத்தையும் சாதிக்கலாங்கிறது பழைய கதை. இந்த பழைய பஞ்சாங்கத்தை இன்னும் எத்தனை நாளைக்கு ஓட்ட போறீங்க? என் இடம் என் பூமிய எனக்கு காட்டுங்க, நான் அதுல என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன். நான் மட்டும் என்ன குறைஞ்சவள? நான் தங்க மாதிரி காலிஃப்ளவரை விளை வச்சு காட்டுறேன் எல்லாருக்கும். இவங்க 2 பேரை விட நான் தான் அதிகமான பணம் சம்பாதிப்பேன், பாருங்க. சரி, உங்க இஷ்டம். உங்க பண்டத்தை விளைவிக்க விவசாயம் பண்றீங்கன்னா பண்ணுங்க, தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க. இப்படி 3 மருமகள்களும் அவங்களுக்குன்னு கொடுத்த இடத்த ஜாக்கிரதையா பயன்படுத்தினாங்க. அனாமிகா, அவனி, அஞ்சலி அவங்களுக்கு கொடுத்த இடத்துல நல்லா விவசாயம் பண்ணாங்க. அனாமிகா அவளோட கொலுசு அடமான வச்சு விதைகளை வாங்கினா. அவனி தன்னோட அம்மா அப்பா கிட்ட கடன் வாங்கினா. அஞ்சலி அவ சேர்த்து வச்ச பணத்தை எடுத்து விதை வாங்கினா. ஒரு நாள் அவனி தன்னோட நிலத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க அனாமிகா கிட்ட, என்னக்கா இது, உன் செடியெல்லாம் இன்னும் குட்டி குட்டியா இருக்கு, என்னத பாத்தியா? அதுக்குள்ள பெருசா வளர்ந்து வெளியே வருது. நான் போட்ட எருவு ஸ்பெஷல் எருவு. அவனி, செடி வேகமா வளர்றதில்ல, பலமா வளரணும். அவசரப்பட்டா முழு பலன் கிடைக்காது, நிதானம்தான் பிரதானம். என்னோட செடி ஆரோக்கியமா இருக்கு, எனக்கு அது போதும். அஞ்சலி அவ இடத்துல இருந்து கத்திக்கிட்டு இருந்தா. நீங்க என்ன வேணா நினைச்சுக்கிட்டு போங்க, என்னோட காலிஃப்ளவர் எல்லாம் மார்க்கெட்ல அமோகமா விக்க போகுது. நேத்துதான் ஒருத்தர போய் கேட்டேன், காலிஃப்ளவருக்கு நல்ல கிராக்கி இருக்கான். அந்த பணத்தை வச்சு நானு புது பட்டு புடவை வாங்க போறேன். ஆசைக்கு அளவு இருக்கணும் அஞ்சலி, முதல்ல பூ வரட்டும். உன்னோட நிலத்துல நிறைய புல்லு இருக்கு, அதெல்லாம் பறிக்காம கதை பேசிக்கிட்டு நின்னுட்டு இருக்க. என் புல்ல நான் புடுங்கிக்கிறேன், நீ உன்னோட நிலத்துல வேலை பாக்குற வேலைய பாரு. நான் எங்க அதிக சம்பாரிச்சிட போறேன்னு பொறாம இதுக்கு. அந்த சமயத்துல பிரசாத், சாரதா அந்த நிலத்துக்கு வந்தாங்க. என்னங்க பாத்தீங்களா, வேலை பாக்குறத விட்டுட்டு ஆளாளுக்கு வாய பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா பயிர் விளையுமா? வரும் சாரதா, இந்த மாதிரி போட்டி இருந்தாதான் ஆரோக்கியமா இருக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. இப்படியே நாட்கள் போச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லன்னு கடுமையா உழைச்சாங்க. வெயில் மழை குளிர்னு கூட பார்க்காம நல்லபடியா வேலை செஞ்சாங்க. 3 பேரோட நிலத்திலயும் வெள்ளையா காலிஃப்ளவர் வளர்ந்தது. பச்சை பசேல்னு தோட்டத்துல வெள்ளை வெள்ளேர்னு பூ அழகா இருந்தது. அறுவடை நேரம் வந்துச்சு. எல்லாரும் தோட்டத்துக்கு வந்தாங்க. அனாமிகா, நல்லா வளர்ந்து வந்திருக்கு,
நம்ம கஷ்டம் தீர போகுதுன்னு தான் அர்த்தம். அவனி, உன்னோட பயிரை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. நீ ஏன் இதெல்லாம் பண்ணுது? அஞ்சலி, நீ இந்த மாதிரி வேலை செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமாங்க, நாளைக்கு சந்தைக்கு காலங்காத்தாலே நாங்க கிளம்பி போனோம். நல்ல இடமா பார்த்து உட்காந்து விற்க போறேன். என் காலிஃபிளவர்ஸ் பெருசா நாணயமானதா இருக்கு. எனக்கு நல்ல விலை கிடைக்கும்னு தோணுது. இவளை விட நான் முதல்ல போறேன். மார்க்கெட்ல எல்லாரை விட நான் தான் முதல்ல வித்தாகணும். என் காலிஃபிளவருக்கு நிறைய ரேட் வச்சு விக்கிறேன் அப்படின்னு அவனி மனசுக்குள்ளார நினைச்சா. அஞ்சலி தன்னோட கணவன் கிட்ட, என்னங்க, நம்ம ராத்திரியோட ராத்திரியா பறிச்சிருவோம். எல்லாரை விட முன்னாடியே போய் அந்த மார்க்கெட்ல உட்காந்துக்கணும். அப்பதான் நல்லா விற்க முடியும். நிறைய பணம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். மறுநாள் காலையில ராமாபுரம் சந்தையில மக்கள் கூட்டமா இருந்தது. அனாமிகா, அஞ்சலி, அவனி 3 பேரும் கூடையில காலிஃபிளவரை வச்சுக்கிட்டு சந்தைக்கு வந்தாங்க. துரதிருஷ்டவசமா 3 பேரும் பக்கத்து பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தாங்க. வாங்கய்யா வாங்க, ஃப்ரெஷ்ஷான காலிஃபிளவர்ஸ். ஒரு பூ 30 ரூபாய் மட்டும்தான். தோட்டத்துல இருந்து டைரக்டா பறிச்சு கொண்டு வந்திருக்கோம். அத கேட்ட அவனி அனாமிகாவை கோபமா முறைச்சு பார்த்து இன்னும் சத்தமா, இங்க வாங்கம்மா, நல்லா வந்து பாருங்க. அதை விட பெரிய பெரிய பூ என்கிட்ட இருக்கு. ஒரு பூ 25 ரூபாய் மட்டும்தான். கேட்டுதா? 25 ரூபாய். அவனி சொன்னதை கேட்டு டென்ஷனான அஞ்சலி, ஐயோ விலைய குறைச்சிட்டாலே. ஐயா, அம்மா, அப்பா, எல்லாரும் இங்க வாங்க. 25 ரூபாய் இல்ல, 20 ரூபாய்க்கு ஃப்ரெஷ்ஷான காலிஃபிளவர்ஸ். வந்து அள்ளிக்கிட்டு போங்க ஐயா. பஜ்ஜி போட்டு சாப்பிடுங்க. அஞ்சலி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? 20 ரூபாய்க்கு வித்தேனா முதலீடு கூட நமக்கு கிடைக்காது. விலைய குறைச்சு விக்காத. உனக்கு எனக்கா வந்துச்சு? இது ஏன் பூவு, ஏன் சரக்கு. நான் எவ்வளவு விலை வேணாலும் வச்சு விப்பேன். நீ உன் விலைய சொல்லிக்கோ. அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஒரு ஆளு, யோம்மா, அந்த பொண்ணு 20 ரூபாய்க்கு விற்கிறா, நீ 30 ரூபாங்கிறிய. நீயே 20 ரூபாய் கூட வாங்கிக்கிற. சரி 17 ரூபாய்க்கு தரேன், என்கிட்டயே வாங்குங்க. 17? அக்கா, உனக்கு என்ன பைத்தியமா? சரி, நான் 15 ரூபாய்க்கு தரேன், என்கிட்ட வாங்குங்க. 15 ரூபாய்க்கு இவ்ளோ பெரிய காலிஃபிளவர். இங்க வாங்க, 12 ரூபாய்க்கே தரேன். 12 ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது. மார்க்கெட்ல போய் எங்க வேணா கேட்டுட்டு வந்து வாங்குங்க. இப்படி 3 மருமகள்களும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் விலைய குறைச்சு வித்தாங்க. மக்கள் எல்லாரும் போட்டி போட்டு வாங்கினாங்க. இவங்களுக்கு இன்னும் லாபம் மட்டும் வரவே இல்ல. இந்த ஆவேசத்துல இந்த விஷயத்தை யாருமே யோசிக்கல. அக்கம் பக்கத்துல இருந்த வியாபாரிகள் இவங்க பண்ற வியாபாரத்தை பார்த்து சிரிச்சாங்க. மத்தவங்க ஆச்சரியமா இவங்கள பார்த்து, பாத்தீங்களா, ஒரே வீட்டை சேர்ந்தவங்க எப்படி போட்டி போடுறாங்க பாரு. நமக்கு நல்லதுதான், அவங்க கிட்ட ரேட்டு கம்மியா இருக்குதுன்னு மக்கள் எல்லாம் அங்க போறாங்க. ஆனா அவங்களுக்கு லாபம் ஒண்ணும் கிடைக்காது. 10 ரூபாய், 10 ரூபாய்க்கு பூ தரேன் ஐயா, வாங்க. 8 ரூபாய், 8 ரூபாய்க்கு காலிஃபிளவர் தரேன், வாங்க. 5 ரூபாங்க, 5 ரூபாய்க்கு தரேன், பூ தரேன், வாங்க. எடுத்துட்டு போங்க ஐயா. சாயந்தரத்துக்குள்ள 3 பேரும் எல்லா பூக்களையும் வித்துட்டாங்க. மக்கள் சந்தோஷமா குறைஞ்ச விலைக்கு கிடைச்சதேன்னு வாங்கிட்டு போனாங்க. 3 பேரும் களைச்சு போய் கையில இருக்க பணத்தை எண்ணி பார்த்தாங்க. என்னது இது, இவ்ளோ கஷ்டப்பட்டு கிடைச்சது 100 ரூபாய் தானா? விதை வாங்கின காசு கூட வரவே இல்லையே. எனக்கும் அதேதான்க்கா ஆச்சு. ஆட்டோ காசு கூட வரவே இல்ல. இவ்ளோ கஷ்டப்பட்டதுக்கு 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் வித்து வேஸ்ட் பண்ணிட்டோம். என் நிலைமை இன்னும் மோசமா இருக்கே. 5 ரூபாய்க்கு வித்தா என் கையில என்ன கிடைக்கும்? எல்லாரும் என்ன ஏமாத்திட்டீங்களே. போட்டி போட்டுக்கிட்டு என் குழிய நானே தோண்டிக்கிட்டேன். 3 பேரும் சோகமா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. வீட்ல பிரசாத், சாரதா, பசங்க எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க. மருமகள்கள் முகத்தை பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. என்ன ஆச்சுமா, இவ்ளோ சோகமா வந்திருக்கீங்க? பண்டம் எல்லாம் வித்து போச்சுல்ல? பணம் நல்லா வந்துதா? அத்தை, நாங்க ஏமாந்துட்டோம். இல்ல, நாங்களே எங்களை ஏமாத்திக்கிட்டோம். என்ன ஆச்சுமா, பொறுமையா சொல்லுங்க. மாமா, ஒருத்தர் மிஞ்சி ஒருத்தர் விக்கணும்னு விலைய போட்டி போட்டுட்டு குறைச்சு வித்தோம். கடைசியில 5 ரூபாய்க்கு கூட பூவை வித்தோம். இப்ப எண்ணி பார்த்தா கையில சில்லற காசு மட்டும்தான் இருக்கு. நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் காத்துல பறந்து போயிருச்சு. ஆமா மாமா, அக்கம் பக்கத்துல இருக்க வியாபாரிங்க 30க்கும் 40க்கும் வித்தாங்க. ஆனா நாங்க மட்டும் மூர்க்கத்தனமா போட்டி போட்டுக்கிட்டு 5க்கும் 10க்கும் அகங்காரத்தோட வித்தமே அதே எதிரி ஆயிடுச்சு. நான் முதல்லயே சொன்னேன் சண்டை போடாதீங்கன்னு. இப்ப பாத்தீங்களா என்ன ஆயிடுச்சுன்னு? இப்பவாவது புரிஞ்சுதா? தனித்தனியா இருந்தா பலவீனமாயிடும், ஒத்துமையா இருந்தாதான் பலமா இருக்க முடியும். 3 பேரும் ஒரே ரேட்டை நிர்ணயம் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்ளோ பெரிய நஷ்டம் வந்திருக்குமா? உங்க வெகுளித்தனத்தை மக்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்க மேல ஒரு தப்பும் சொல்ல முடியாது. ஆமா அத்தை, ஏமாந்தது எங்க தப்பு. அவனி, அஞ்சலி, என்ன மன்னிச்சிருங்கடி. நான் மூத்தவளாகி கூட உங்களோட சேர்ந்து போட்டி போட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன்.
நான் தான் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டேன். இல்லக்கா, தப்பு என்னதுதான். நான் தான் முத போட்டியில இறங்கினேன். என்னாலதான் எல்லாம் மாறிடுச்சு. ஆனா இப்பதான் புரிஞ்சுது. உன்னை குறைக்கிறேன்னு சொல்லி நானு நம்மையும் நம்ம குடும்பத்தையும் குறைச்சு மதிப்பிட்டுட்டேன். அக்கா, எனக்கு புத்தி வந்துருச்சு. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். நமக்குள்ள எதுக்கு இந்த போட்டி போறாம? எல்லாரும் இனிமே ஒத்துமையாவே இருப்போம். சரிம்மா, நடந்தது ஏதோ நடந்துருச்சு. நிலத்துல இன்னும் பாதி பயிர் இருக்கு இல்லையா? நாளைக்கு பறிச்சு கொண்டு போய் நல்ல விலைக்கு வித்துட்டு வாங்க. கண்டிப்பா மாமா. இந்த தடவை 3 கூடையில இல்ல, ஒரே கூடையில ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா வைப்போம். அன்னைக்கு ராத்திரி 3 மருமகள்களும் சேர்ந்து பேசிக்கிட்டு ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு போனாங்க. மறுநாள் மீந்த பண்டத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு விக்கிறதுக்கு போனாங்க. 3 பேரும் சரிசமமா பிரிச்சு வச்சுக்கிட்டு போட்டி போடாம வித்தாங்க. வாங்கய்யா வாங்க, தரமான காலிஃபிளவர் பூக்கள். ஒரு பூ 40 ரூபாய் மட்டும்தான். ஆமா, எங்க கிட்ட 40 ரூபாய் தான். எங்க வாங்கினாலும் இதே ரேட்டு தான். என்கிட்ட வாங்கினாலும் 40 ரூபாய் தான். என் அக்காங்க கிட்ட வாங்கினாலும் அதே 40 ரூபாய் தான். ரொம்ப ருசியான பூக்கள். கொண்டு போய் சாம்பார் வைங்க, கோபி மஞ்சூரியன் செய்யுங்க. அப்போ ஒரு கஸ்டமர் அந்த இடத்துக்கு வந்தாரு. அம்மா, நேத்து 5 ரூபாய்க்கு கொடுத்திய, இன்னைக்கு என்னம்மா திடீர்னு 40ங்கிற? ஒரு 20 ரூபாய்க்கு கொடுப்பியா? ஐயா, நேத்து கதை வேற, இன்னைக்கு கதை வேற. நேத்து எங்களுக்கு புத்தி இல்ல, பைத்தியக்காரத்தனமா வித்தோம். இன்னைக்கு புத்தி வந்துருச்சு, ஒழுங்கா வியாபாரம் பண்றோம். 40ல 1 ரூபாய் கூட குறைக்க முடியாது. வேணும்னா வாங்குங்க, இல்ல நடைய கட்டுங்க. கஸ்டமர் பக்கத்துல இருந்த அவனிக்கிட்ட போய், நீயாவது கூடம்மா 20 ரூபாய்க்கு. இல்லங்க, இது ஒரே கடை தான். 3 கூடை இருக்குன்னு பாக்குறீங்களா? பண்டம் நிறைய இருந்ததால 3 கூடையில பிரிச்சு விக்கிறமே தவிர இது ஒரே கடை மட்டும்தான். அத கேட்டதுக்கு அப்புறம் கஸ்டமர் வேற வழி இல்லாம ஃப்ரெஷ்ஷான காலிஃபிளவரா இருக்கேன்னு சொல்லி இவங்க கிட்டயே விலை கொடுத்து வாங்கினாங்க. 3 மருமகள்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு காலிஃபிளவரை வித்துக்கிட்டு இருந்தாங்க. சாயந்தரத்துக்குள்ள கூடையில இருந்த பூலாம் காலியாச்சு. இந்த தடவை அவங்க பை நிறைய பணம் தான். அவனி, அஞ்சலி, பாத்தீங்களா எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு? இதுக்கு முன்னாடி உள்ளதை விட 10 மடங்கு அதிகம். ஆமாக்கா, இதுதான் உண்மையான வெற்றி. நம்ம உறுதியா இருந்ததால தான் நமக்கு இவ்ளோ லாபம் கிடைச்சிருக்கு. நம்ம ஒத்துமையா இருந்தா நம்மள யாரும் ஏமாத்த மாட்டாங்க, நம்மளும் ஏமாற மாட்டோம். இந்த பணத்தை வச்சு நம்ம கடனை எல்லாம் தீர்த்திரலாம்க்கா. இப்படி 3 மருமகள்களும் சாயந்தரம் கூடைய தலை மேல வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா போனாங்க. வீட்ல உள்ளவங்களுக்கு விஷயம் புரிஞ்சுது. அனாமிகா, இன்னைக்கு என்ன நிலைமை? மறுபடியும் சண்டை போட்டீங்களா? இல்லங்க, இன்னைக்கு நாங்க சண்டை போடல, ஜெயிச்சிட்டோம். இந்தாங்க பணம். இன்னைக்கு நாங்க 3 பேரும் சேர்ந்து 500 ரூபாய்க்கு எல்லாத்தையும் வித்திருக்கோம். 500 ரூபாவா? நிஜமாவாமா? ஆமா அத்த, நாங்க 3 பேரும் உறுதியா ஒரே விலைக்கு தான் இந்த பூவை விப்போன்னு கண்டிப்போட வித்து சம்பாரிச்சோம். மாமா, முதல்ல பணத்தை வாங்கி வைங்க. இனிமே நம்ம வீட்ல வறுமையே இருக்க கூடாது. நாங்க 3 பேரும் சேர்ந்து இனிமே காலிஃபிளவர் மட்டும் இல்ல, தங்கத்தை கூட விலைய வச்சு வித்துருவோம். அந்த நினைப்பு இருந்தா இந்த வீட்டுக்கு எப்பவும் சந்தோஷம்தான். எனக்கு பெருமையா இருக்குமா. நீங்க 3 பேரும் ஒத்துமையா இருந்தீங்கன்னா நம்ம வீடே சொர்க்கமா இருக்கும். என் மனசு நிறைவா இருக்குமா. அத்த, இன்னைக்கு இத செலிப்ரேட் பண்ணலாமா? நம்ம தோட்டத்துல இருந்து நானு பெரிய காலிஃபிளவர் ஒண்ணு பார்த்து வச்சிருக்கேன். அதை கொண்டு வந்து சமைக்கிறேன். நான் உதவி பண்றேன்க்கா. நானும் உதவி பண்றேன்க்கா. சரி, 3 பேரும் சேர்ந்து சமைக்கலாம். அன்னைக்கு ராத்திரி ஆனந்தமா ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டாங்க. 3 பேரும் சேர்ந்து சமைச்சாங்க. 3 பேரும் சேர்ந்து பரிமாறினாங்க. 3 பேரும் ஒத்துமையா இந்த மாதிரி வேலைகளை செய்யறத பார்த்து அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. 3 மருமகள்களும் அந்த வீட்டுக்கு ஒளியா நின்னாங்க. போட்டி போட்டு நஷ்டப்படுறத விட ஒத்துமையா இருந்து உயர்வை பாக்குறது தான் புத்திசாலித்தனம். இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய் பாய். ராகவபுரத்துல சாரதா பிரசாத்ங்கிற தம்பதி வாழ்ந்து வராங்க. அவங்களோடது ரொம்ப ஏழை குடும்பம். அவங்களுக்கு 3 பசங்க. பெரியவன் ரமேஷ், 2வதவன் சுரேஷ், 3வதவன் அருண். அவங்களுக்கு 3 மனைவிகள், அனாமிகா, அஞ்சலி, அவனி. 3 பேரும் கூலி வேலைக்கு போனா மட்டும்தான் அவங்க வீடே நடக்கும். ஆனாலும் சரி, அந்த வீட்ல வறுமை இருந்தாலும் தெய்வ பக்திக்கு எந்த குறைபாடும் இல்ல. முக்கியமா அனாமிகா, அவனி, அஞ்சலி மாமியார ரொம்ப மரியாதையா நடத்துவாங்க. இன்னைக்கு மகா சிவராத்திரி. ஊர் முழுக்க பண்டிகையா கோலாகலமா இருந்தது. ஆனா இவங்க வீட்ல மட்டும் சாப்பிட ஒரு பிடி அரிசி கூட இல்லாத நிலைமை. அன்னைக்கு காலங்காத்தாலேயே சாரதா எந்திரிச்சு தலைக்கு குளிச்சு துளசி மாடத்தை வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க.
அந்த இடத்துக்கு அனாமிகா வந்தா. அத்த, சிவபெருமானுக்கு விளக்கேத்துனீங்களா? இன்னைக்கு மகா சிவராத்திரி, கோயிலுக்கு எப்ப போகலாம்? அம்மா அனாமிகா, விளக்கெல்லாம் ஏத்திட்டேன். ஆனாலும் எனக்கு என்னவோ மனசு பாரமா இருக்கு. பண்டிகை நாள்ல கூட நம்ம வீட்ல பசியில இருக்கறத நினைக்கும் போது கவலையா இருக்கு. ஐயோ அத்த, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? சிவராத்திரினாலே விரதம் தான். ஏற்கனவே நம்ம வீட்ல சாப்பிட ஒண்ணும் இல்ல. இன்னும் சுலபமாச்சு. சிவபெருமான் இயற்கையாவே விரதத்தை ஏற்படுத்திருக்காரு. இது கூட நம்ம நல்லதுக்குன்னு நினைச்சுக்கலாம். உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தைய கேட்க மனசுக்குள்ள தைரியம் தானா பொறக்குது. ஆனா மத்த மருமகளுங்களோட நிலைமை என்னவோ பாவம். அவளுங்க பசிக்கு தாங்குவாளுங்களோ மாட்டாளுங்களோ. அப்போ அவனியும் அஞ்சலியும் அங்க வந்தாங்க. 2 பேரும் தலைக்கு குளிச்சுட்டு விபூதி பூசிட்டு வந்தாங்க. அத்தை, எங்களை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நாங்களும் அக்காவோட சேர்ந்து விரதம் இருக்கலான்னு இருக்கோம். ஆமா அத்தை, ராத்திரி முழுக்க தூங்காம இருந்து சிவபெருமான் அருளை பெற போறோம். நம்ம கஷ்டம் எல்லாம் போகணும்னா இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும். ரொம்ப சந்தோஷம்மா. உங்க பக்திகளை பார்க்கும்போது அந்த சிவபெருமான் கண்டிப்பா அருள் புரிவாருன்னு எனக்கு தோணுது. சரி, நம்ம பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம். அது எல்லாத்தையும் எங்க இருந்து வாங்கறது? தேங்காய் வாங்க கூட பணம் இல்லையே. எதுவும் இல்லாம என்ன பண்றது? அத்த, அந்த சிவபெருமானுக்கு அபிஷேக ஆபரணம் எல்லாம் அவசியம் இல்ல. மஞ்சள், குங்குமம், விபூதி, கொஞ்சம் தண்ணி இருந்தா அதுவே அவருக்கு போதும். நம்ம தோட்டத்துல இருக்க மாமரத்துல இருந்து மாவிலைகளை அத அவருக்கு கொடுப்போம். நானு நதிக்கு போய் குடத்துல தண்ணிய முண்டாந்து தரேன். அபிஷேகத்துக்கு அதை பயன்படுத்துவோம். நான் தீபாராதனைக்கு நூலை திரியாக்கி வத்தி இருக்கான்னு பாக்குறேன். இப்படி 3 மருமகள்களும் ஆளுக்கு ஒரு வேலையா பிரிச்சுக்கிட்டு சிவராத்திரி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணாங்க. மத்தியான சமயமாச்சு. சுரேஷ், ரமேஷ், அருண் வேலைய முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களோட முகம் வாடி போயிருந்தது. பிரசாத் வாசல்ல உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. பசங்க வர்றத பார்த்து எழுந்திருச்சு நின்னாரு. ஏன்பா ரமேஷ், இன்னைக்கு பண்டிகை இல்லையா? வேலை கிடைச்சதா? ஏதாவது பணம் கிடைச்சதா? வீட்ல பெண்கள் சிவராத்திரி கொண்டாடணுங்கிறாங்க. எல்லாரும் விரதம் இருக்காங்கப்பா. இல்லப்பா, இன்னைக்கு பண்டிகைன்னு யாரும் வேலை தரவே இல்லை. கேட்ட எந்த இடத்துலயும் வேலை இல்லைன்னுட்டாங்க. ஆமாப்பா, எல்லாரும் கோவில்ல தான் இருக்காங்க. வயல்வெளியில கூட யாரும் இல்ல. எங்க கையிலயும் காசு இல்ல. பாவம்பா, அஞ்சலிக்கு ஏதாவது பலகாரம் வாங்கிட்டு வரலான்னு நினைச்சேன். ஆனா வெறும் கையோட வந்திருக்கேன். அப்போ சாரதாவும் மருமகள்களும் வெளியே வந்தாங்க. என்னங்க, வந்துட்டீங்களா? கவலைப்படாதீங்க, இன்னைக்கு சிவராத்திரி இல்லையா? இன்னைக்கு நம்ம பூஜை பண்ணுவோம். அவரோட அருளால நாளைக்கு ஏதாவது கிடைக்கும். ஆமாங்க, நீங்க போய் கை காலெல்லாம் அலம்பிட்டு வாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வீட்லயே சின்னதா பூஜை பண்ணுவோம். அருண், கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்னும் பசியா இல்ல. இன்னைக்கு நம்ம எல்லாரும் முழிச்சிருந்து பஜனை பாடலாம். சாரதா, பாத்தியா, நம்ம மருமகளுங்க எவ்ளோ நல்லவங்க. வயத்துல பசி இருந்தாலும் முகத்துல இருக்கிற புன்னகை மட்டும் மாறவே இல்ல. இவங்க தான் நம்ம வீட்டு மகாலட்சுமிங்க. ஆமாங்க, வாங்க பூஜை ஆரம்பிக்கலாம். அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே சாயந்தரம் ஆயிடுச்சு. சாயந்தரம் சூரியன் அஸ்தமனமாகி நிலவுக்கு மத்தியில நட்சத்திரங்கள் தோன்றுச்சு. சாரதா வீட்ல சின்னதா விளக்கேத்துனாங்க. அனாமிகா, அவனி, அஞ்சலி, சாரதா, பிரசாத் கூட 3 மகன்கள் சிவநாமத்தை ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அத்த, நாம முதல் ஜாம பூஜையை ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா அம்மா. ரமேஷ், முதல்ல நீ வந்து சிவபெருமானுக்கு தண்ணில அபிஷேகம் பண்ணு. ஓம் நம சிவாய அப்படின்னு ரமேஷ் தண்ணியால அபிஷேகம் பண்ணான். அனாமிகா பறிச்சுட்டு வந்த இலைகளை ஒவ்வொன்னா போட்டு ஓம் நம சிவாய. அக்கா, என்கிட்ட சில வெள்ளை பூட்கள் இருக்கு, அது கூட போடலாமா? போடு அவனி. சிவபெருமானுக்கு அலங்காரத்தை விட மனசுதான் முக்கியம். அத்தை, எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம இவ்ளோ பக்தியோட பூஜையெல்லாம் பண்றோம், சிவபெருமான் ஏன் நம்மள வறுமையிலேயே வச்சிருக்காரு? அம்மா அஞ்சலியே, சிவபெருமான் நம்மள சோதிக்கிறாருன்னு அர்த்தம். செல்வம்லாம் இருக்கும்போது வர்றது பக்தி கிடையாது. நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லனாலும் அந்த சிவபெருமான நினைக்கிறோம் பாரு, அதுதான் பக்தி. பாண்டவர்கள் காட்டுல இருக்கும்போது கூட கிருஷ்ண பரமாத்மாவை நினைச்சாங்களே. சரியா சொன்ன சாரதா. அம்மா அஞ்சலி, கஷ்டங்கள் நமக்கு எல்லா நேரத்திலயும் உண்டு. இன்னைக்கு நம்ம பூஜை பண்றது மூலமா நம்ம பண்ண பாவங்கள் போகும். ஆமா அஞ்சலி, நம்ம நம்பிக்கையோட இருப்போம். இப்படி முதல் ஜாம பூஜை பூர்த்தியாச்சு. ராத்திரி மணி 9 தாண்டுச்சு.
எல்லாரும் உட்கார்ந்து சிவபெருமான் பாடல்களை பாடினாங்க. ஆனா பகல் முழுக்க வேலை தேடி அலைஞ்சு திரிஞ்ச ஆண்களுக்கு களைப்பு வந்துருச்சு. கண்ணெல்லாம் சொருகுது. கொஞ்ச நேரம் இடுப்புக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன். என்னங்க, தூங்க கூடாது. இன்னைக்கு நம்ம கண் விழிச்சிருக்கணும். தூங்குனா விரதம் பலிக்காது. எந்திரிங்க. இல்ல அவனி, என்னால முடியல. ஒரு 10 நிமிஷம் அவ்வளவுதான். சுரேஷ், சிவராத்திரியில இருக்கிற விரதம் சாதாரண விஷயம் கிடையாது. இதுல வெற்றி பெறவங்க தான் சிவபெருமான அருகில போக முடியும். எந்திரி, போய் முகத்தை கழுவிட்டு வா. ஆமாண்டா, அண்ணி சொல்றாள்ல, நம்ம ஆம்பளைங்களா இருந்து முதல்ல தூங்க போனோம்னா சரியாகாது. ஆமாண்ணா, நம்ம மனைவிகள் கண்ணு மாதிரி இருக்காங்க. அவங்கள பார்த்தாவது நம்ம மோட்டிவேட் ஆகணும். அக்கா, எனக்கு கூட கொஞ்சம் தூக்கம் வருது. ஏதாவது கதை சொன்னேனா அது கேட்டுட்டு முழிச்சுக்கிட்டு இருப்போம். ஆமாமா அனாமிகா, நீ தான் புராணங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பிய. ஏதாவது ஒரு கதைய சொல்லுமா, நாங்கெல்லாம் கேக்குறோம். சரிங்க அத்தை, எல்லாரும் கவனமா கேளுங்க. அந்த காலத்துல ஒரு வேடன் இருந்தான். அவன் ஒரு நாள் காட்டுல வேட்டையாடிட்டு ராத்திரி ஆனதுனால வழி தெரியாம திரிஞ்சான். விலங்குகள் கிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக ஒரு மரத்து மேல ஏறினான். அது வில்வ மரம் தானேக்கா? ஆமா அவனி, வில்வ மரம் தான். அந்த மரத்துக்கிட்ட ஒரு சிவலிங்கம் இருந்தது. ஆனா அந்த வேட்டைக்காரனுக்கு அந்த விஷயம் தெரியாது. ராத்திரி முழுக்க தூங்காம இருக்கிறதுக்காக கீழே திரியிற புலி அவனை சாப்பிடாம இருக்கிறதுக்கு மரத்துல இருக்க இலைகளை பறிச்சு கீழே போட்டுக்கிட்டு இருந்தான். அப்படின்னா அவனுக்கு தெரியாமலேயே சிவ பூஜை பண்ணானா? சரியா சொன்ன அஞ்சலி. அவன் பறிச்சு போட்ட வில்வ மர இலைகள் எல்லாம் நேரா சிவலிங்கத்து மேல விழுந்தது. பகல்ல சாப்பாடு இல்லாம விரதம் இருந்தான். ராத்திரி தூங்க முடியாம விரதம் இருந்தான். அவனுக்கே தெரியாம சிவராத்திரி விரதத்தை இருந்தான். அதுக்கப்புறம் என்னாச்சுமா? மறுநாள் காலையில அவன் வீட்டுக்கு போனான். ஆனா அவன் சாகர நேரத்துல சிவதூதர்கள் வந்து அவனை கைலாயத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. தெரியாம பண்ண பூஜைக்கே அவ்வளவு பலன்கள் இருக்கு. இப்ப நம்ம பக்தியோட தெரிஞ்சு செய்யற பூஜைக்கு எவ்வளவு பலன் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அட ஆமாங்கா, இப்ப எனக்கு தூக்கமே வரலன்னா பாத்துக்கோ. அந்த வேட்டைக்காரனை விட நம்ம ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்கல்ல. அஞ்சலி, உனக்குள்ள இவ்ளோ மாற்றம் ஏற்பட்டிருக்கா? சோம்பேறியான நீ விரதம் இருக்கன்னு நினைக்கும் போது அப்படியே புல்ல அரிக்குது போ. என்ன பண்றது, ஏழைகளாயிட்டுமே, கஷ்டப்பட்டாதான் பலன் கிடைக்கும். இப்படி அவங்க கதைகள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எல்லாருக்குள்ளயும் ஒரு உற்சாகம் வந்துச்சு. ராத்திரி 12 மணி ஆச்சு. லிங்க உத்பவ காலம் ஆரம்பிச்சுது. அம்மா, இது லிங்க உத்பவ காலமா? சிவபெருமான் ஜோதிர்லிங்கமா காட்சி அளிக்கிற சமயம். எல்லாரும் எந்திரிங்க, நம்ம மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்லணும். எல்லாரும் எழுந்திருச்சு நின்னு கைகளை கூப்பி மந்திரத்தை சொல்லாங்க. இப்படி இவங்க மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கும்போது பயங்கரமா காத்தடிச்சுது. தீபம் அப்படியே ஆடுச்சு. ஆனா நிக்கல. ஏன்னா அனாமிகா கைகளை கொண்டு வந்து அங்க வச்சா. சிவபெருமானே, இந்த விளக்க அணையாம பாத்துக்கோப்பா. எங்க வாழ்க்கை இருட்டுல இருந்தாலும் உன்னை நாங்க எப்பவும் வெளிச்சத்துல வச்சிருப்போம். அக்கா, எண்ணெய் தீர போகுதேக்கா, தீபம் எப்படி எரியும்? ஐயோ, வீட்ல எண்ணெய் கூட இல்லையே, என்ன பண்றது? அத்த, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த நெய் கிணத்துல அங்க இங்க ஒட்டிக்கிட்டு இருந்த கொஞ்சம் நெய்ய கையால வழிச்சு அந்த விளக்குல விட்டா. சிவபெருமானே, எங்க கிட்ட எண்ணெய் இல்ல, எங்க பக்தி தான் என்னன்னு நினைச்சுக்கோ. அந்த நேரத்துல ரொம்ப ஆச்சரியமா தீபம் இன்னும் அதிக வெளிச்சத்தோட விழுந்தது. ரொம்ப நல்லதுமா. உன்னோட சமய ஸ்பூர்த்தி தானே நம்ம குடும்பத்தை காப்பாத்துருச்சு. சிவபெருமான் நமக்கு கருணை காட்டிட்டாரு. பாருங்க, தீபம் எவ்வளவு பெருசா எரியுதுன்னு. இதுல இருந்து இருள் நீங்கிற மாதிரி நம்ம கஷ்டங்களும் நீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமாண்ணா, நம்ம மனைவிகளோட கஷ்டத்தால நம்ம நல்லா இருப்போம். அக்கா, இப்போ 3வது ஜாம பூஜை இல்லையா? சிவபெருமான் நாமத்தை சொல்லணும். ஆமா அவனி. ஓம் சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ. அந்த சமயத்துல எல்லாரும் அனாமிகா கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ராத்திரி முழுக்க சிவ நாமத்தால அந்த வீடு பக்திமயமா இருந்தது. காலையில 4 மணி ஆச்சு. பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிச்சுது. அம்மா மருமகள்களே, உங்களுக்கு பாத பூஜை பண்ணணும் போல இருக்கு. ஐயோ அத்தை, என்ன இப்படி பேசுறீங்க? நீங்க தான் எங்க தெய்வம். உங்க ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு வேணும். ஆமா அத்தை, நீங்க எங்களுக்கு அத்தை இல்ல, அம்மா. இல்லம்மா, வருமாங்கிற இருட்டுல இருந்த நம்ம வீட்டை நீங்க 3 பேரும் ஒளிமயமாக்கியிருக்கீங்க. இந்த சிவராத்திரிக்கு உங்களாலதான் எங்களுக்கு இவ்ளோ புண்ணியம் கிடைச்சிருக்கு. தூக்கத்தை ஜெயிக்க வச்சிங்க, பசிய போக்க வச்சிங்க. நிஜமான சிவ பார்வதி நீங்க தாம்மா. ஆமாமா, உங்க மாமனாரா நான் கூட பெருமைப்படுறேன். மாமா, உங்க அன்பு முன்னாடி
பசி தூக்கம் எதுவுமே ஞாபகத்துக்கே வரல. அப்போ அந்த நேரத்துல கோவில் மணி சத்தம் கேட்டுச்சு. சேவல் அப்பதான் கூவுச்சு. விடிஞ்சிருச்சு, விரதம் முடிஞ்சிருச்சு. வாங்க போலாம், எல்லாரும் நதிக்கு போய் குளிச்சுட்டு வரலாம். கோயிலுக்கு போய் சிவபெருமான தரிசிக்கணும் இல்லையா? வாங்க, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒரு சக்தி வந்த மாதிரியே இருக்கு. இப்படி நினைச்சு எல்லாரும் நதிக்கு போய் குளிச்சு மூழ்கி ஊர் எல்லையில இருக்க சிவபெருமான் கோவிலுக்கு போனாங்க. கோவில்ல பூஜையெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. இவங்க போகும்போது கோவில்ல குறைவான மக்கள் இருந்தாங்க. வாங்கோ வாங்கோ பிரசாத் வாழ் வாங்கோ. என்னது இது, குடும்பத்தோட இங்க வந்திருக்காள? ஆமா சுவாமி, ராத்திரி முழுக்க எங்க மருமகளுங்க உபவாசம் இருந்து இப்ப தரிசனம் பண்ண வந்திருக்கோம். பல பல சந்தோஷம். அந்த சிவபெருமானோட ஆசீர்வாதம் என்னைக்கும் உண்டு. இந்தாங்கோ தீர்த்தம் பிரசாதம் அப்படின்னு சொல்லி பூஜாரி பிரசாதத்தை கொடுத்தாரு. அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் பிரசாதத்தை கண்ணுல ஊத்திக்கிட்டு எடுத்துக்கிட்டாங்க. சுவாமி, எங்க கிட்ட தட்சணை கொடுக்க பணம் எதுவும்? சும்மாரு குழந்தை, பக்திக்கு மிஞ்சின தட்சணை எதுவும் இருக்கா? உங்க அன்புதான் சிவனுக்கு கோடி வராகும். அது சரி, நம்ம கோவில் தர்மகர்த்தா ராத்திரி ஒரு விஷயத்த பார்த்ததா சொன்னா. கோவில்ல பிரசாதம் போட பூமாலை கட்டுறதுக்கு நம்பிக்கையான ஆள் வேணும்னா நீங்க 3 பேரும் அந்த வேலையை செய்வளா? கோவில்ல இருந்தே மாசம் மாசம் சம்பளமும் தினந்தோறும் வீட்டுக்கு பிரசாதமும் வரும். இத கேட்ட உடனேயே சாரதா கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சது. நிஜமாவா சுவாமி, எங்க கஷ்டம் தீந்துருமா? ஆமா சாரதாம்மா, அந்த சிவபெருமானே இந்த வழிய காமிச்சிருக்கா. உங்க மருமகள்களோட பக்திக்கு மெச்சி இதை கொடுத்துருக்கா. இன்னைக்கே வேலையில சேருங்கோ. அக்கா கேட்டியா, நமக்கு வேலை கிடைச்சிருச்சு. இனிமே நம்ம வீட்ல பசியா இருக்கவே தேவையில்லக்கா. ஆமா அஞ்சலி, பூஜையோட பலன் உடனே கிடைச்சிருச்சு. பாத்தீங்களா, அனாமிகா சொன்னது நிஜமாயிடுச்சு. நம்பிக்கையோட செய்யற பூஜை என்னைக்கும் வீணாகாது. கோவில்ல சேவை செய்யற வேலை கிடைச்சிருக்கு. இதை விட வேற என்ன வேணும்? நாங்களும் இன்னும் உற்சாகத்தோட வேலையெல்லாம் தேடுவோம். அனாமிகா சிவபெருமான பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். சிவபெருமானே, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எங்களுக்கு சாப்பாடு போடுற வழிய காமிச்ச. ஜென்மம் முழுக்க உனக்கு சேவை செய்ய கடமைப்பட்டிருக்கேன். வீட்டுக்கு போலாம் வாங்க. இன்னைக்கு இந்த பண்டிகைய நிஜமான பண்டிகையா கொண்டாடலாம். நம்ம மருமகள்கள் 3 பேரும் சேர்ந்து நம்ம வீட்டோட தலையெழுத்த தலைகீழா மாத்திட்டாங்களே. இவங்க 3 பேரும் உண்மையிலேயே மகாலட்சுமிகள். இந்த 3 மருமகள்களும் பக்தியோட இருந்த விரதத்தால அந்த குடும்பத்துக்கே இன்னைக்கு நல்லது நடக்க போகுது. பசிய விரட்டி தூக்கத்தை ஜெயிச்சு அவங்க காமிச்ச பக்தி அந்த பரமேஸ்வரனுக்கு பிடிச்சிருந்தது. அன்னையில இருந்து சாரதா வீட்ல எந்த விதமான கஷ்டங்களும் ஏற்படல. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.